சொந்த வீடாக இருந்தாலும் வாடகை வீடாக இருந்தாலும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கணும் வீடு வேணும்னு யாராக இருந்தாலும் நினைப்போம். அதே மாதிரி தான் பிள்ளைகளுக்கும் அப்படி தான் கொஞ்சம் விளையாடுறதுக்கு இடம் இருக்கிற மாதிரி வீடு பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம். இது வரைக்கும் இருந்த வீடு ரொம்ப சின்ன வீடாக இருந்துச்சு. அதனாலேயே குழந்தைகளால் விளையாட முடியல. அதனால தான் இப்போ கொஞ்சம் பெரிய வீடாக பார்த்து வந்திருக்கோம். வீடு பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஆனால் சாமி கும்பிட்றதுக்கு தான் ஷெல்ஃப் இல்லாமல் இருந்துச்சு. ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்த விஷயந்தான் சாமி ஷெல்ஃபு வாங்கணும்னு சொல்லிட்டு. சாமி ஷெல்ஃபு தான் ஃபஸ்ட்டு வீடில் ஷிஃப்ட் பண்ணி ஃபஸ்ட்டு செஞ்ச வேலையே சாமி ஷெல்ஃபு வாங்குறது தான். சாமி ஷெல்ஃபு வாங்க போய் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் திருப்தி ஆகணும்னா கொஞ்சம் நேரம் அதில் ஸ்பெண்ட் பண்ணணும் டைமு. சாமி ஷெல்ஃபில் சொல்லவே தேவையில்லை. இந்த ஃபோட்டோ அங்கிட்டு மாற்றி அந்த ஃபோட்டோ இங்கிட்டு மாற்றி எப்படி வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இன்றைக்கி ஷஷ்டின்றதுனால முருக பகவானே தனியாக வச்சு தான் சாமி கும்பிட்டோம். ஷட்கோண தீபம் எல்லாம் போட்டு ரொம்ப சிறப்பாக சாமி கும்பிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கடவுள் தான் முருகர் பகவான். முருகருக்கு அபிஷேகம் எல்லாம் முடித்து ஷட்கோண தீபம் எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக நல்லபடியாக சாமி கும்பிட்டேன். வீடு ஷிஃப்ட் பண்ண கையோட ரொம்ப வேலை இருந்துச்சு. இருந்தாலும் ஃபஸ்ட்டு நமக்கு ஷஷ்டி முருகருக்கு சாமி கும்பிடுவோம் அப்படி சொல்லிவிட்டு அந்த வேலையை தான் முழுசாகவே பார்த்துட்டேன். சாமி கும்பிடுறதுக்கு இருக்குன்னு இஷ்டம் நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கையில் லைஃப்பை முன்னாடி கொண்டு போயிட்டுருக்கு. முருகர் நம்மளை கைவிட மாட்டாங்க. இந்த வருஷம் நினச்ச எல்லா விஷயமும் அடுத்த வருஷம் நமக்கு நிறைவேற்றி தருவாங்க. ஓகே, பாய்.